இங்க கிளாஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் இப்ப செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறத பார்த்து செம ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுறான். இதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஏதோ ஆகியிருக்குன்னு தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பொண்ணு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பீட் பண்ணணும்னு அவ எதெல்லாம் பண்றாலோ அதை விட அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறான். அப்ப அந்த பொண்ணு எப்பவுமே ஒரு பாக்கெட் காஃபி பவுடர் டெய்லியும் சாப்பிடுவா. ஆனா இவன் 2 பாக்கெட் வாங்கி சாப்பிடுறான். அதுக்கப்புறம் எப்பவுமே அவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வருவான். ஆனா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வரான்னு தெரிஞ்சதும் அவளை பீட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஓடி வரான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பொண்ணை பீட் பண்றதுக்காகவே சைக்கிளை ஓடிக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் வரான். அதே மாதிரி லஞ்ச் டைம்ல அந்த பொண்ணு சாப்பிடறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு போவா. இதை பார்த்தவன் வாழைப்பழத்தை சாப்பிட கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பட்னியா இருப்பான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் கூட அவன் விடாம படிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப படிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுவான். அதனால வீட்டுக்கு போலான்னு கிளம்புவான். அப்ப அந்த பொண்ணு இன்னும் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்து செம கடுப்பாகி அவளுக்கு ஆப்போசிட்ல போய் உட்காந்துக்கிட்டு உன்னை நான் பீட் பண்ணுன்னு சொல்லிட்டு தூங்காம படிக்கிறான். இப்படி தூங்காம படிச்சதுனால அடுத்த நாள் கிளாஸ்ல அவன் செம தூக்கத்துல நோட்ஸ் எடுக்கிறான். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கா. அப்ப அந்த ப்ரொஃபசர் கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே 2 பேரும் ஒன்னா மயக்கம் போட்டு விழுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கண் முழிச்ச உடனே அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து இனிமே நாம இந்த மாதிரி போட்டி படிக்க வேணாம்னு சொல்றான். அப்ப கூட அந்த பொண்ணு அவ கையில இருக்க நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கா. இதை பார்த்தவன் இதுக்கு மேல அவளை பீட் பண்ண முடியாதுன்னு சைலண்ட் ஆயிடுறான்.